நம்ம தங்கமணி அடேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் அண்ணா, ஹேவ் a good day. நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கிறேன். மழை விட்டுருக்கு தானே, எனவே எல்லாருமே சூப்பரா இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இப்ப சொல்லிட்டு வெளியே போய் பாத்தீங்கன்னா சில மழை பிச்சு கொண்டிருக்கும், சில வெள்ளம் மழை பெய்யும். ஆனால் இன்னைக்கு மழை பெய்யலாம்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் வழிந்தோடுகிறது, கொஞ்சம் நிம்மதி தான். எனவே எப்பவுமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. வெள்ளம் வழிந்தோடிட்டேன்னு சொல்லி நாங்க சந்தோஷப்படையலாது. காரணம் வெள்ளம் வழிந்தோடினா பிறகு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எனவே பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கையோடு அவதானத்தோடு நடந்து கொள்ளுங்க. கவனமா இருங்க எல்லாரும். முக்கியமா வடக்கு கிழக்குல இருக்கிறார்கள் கவனம், சரியோ? அதே மாதிரி மத்திய மலைநாட்டுல மண் சரிவு விடுக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கிறார்களும் கவனம். ஒருவன் பத்திரிகை சீரற்ற காரணங்களை 4 லட்சம் பேர் பாதிப்பு, 13 பேர் உயிரிழப்பு என்ற செய்தி கூட வந்திருக்காங்க. நிரந்தர தீர்வு அல்ல, 15 நாட்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி என்று சொல்லி ஒரு செய்தி. GCE A-level பரீட்சைகள் மீண்டும் ஒத்திவைப்பு, டிசம்பர் 4 ஆரம்பம். ஜனாதிபதியுடன் உலக வங்கி குழுமத்தின் தலைவர் சந்திப்பாமன். பாதிக்கப்பட்டோருக்கு உதவுங்கள், புலம்பெயர் தமிழரிடம் ஸ்ரீநேசன் கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் நிறைய இந்த உலக பொதிகள் எல்லாம் சேர்த்ததை பார்த்திருந்தோம், வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் மட்டும் போல. தெரிஞ்சாக்கள் இல்ல, எனக்கு இப்ப Facebookல ஒரு போஸ்ட் ஒன்று பார்க்க கிடைச்சது. என்ன தெரியுமா? புலம்பெயர் நாடுகள்ல மாவீரர் தின கொண்டாட்டங்கள், நல்லூர்லயும் செல்வ சந்நிதியிலையும் மாவீரற்ற பெற்றோர் பிச்சை எடுக்கணும் என்று சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போடப்பட்டிருக்கு. அந்த காசை இங்க அனுப்பினா கொஞ்சம் நல்லது தானே. அந்த மாதிரி 2 லைன்ல 2000 விஷயங்களை சொல்றாங்க. அதனால வெளிநாடுகள்ல இருக்கிற 1-2 அண்ணாமலை தம்பி பேர் பாருங்க, சரியா? ஓகே. மாவடி பள்ளியில் மரணித்த 6 மாணவர்கள் சாரதியின் ஜனாசாக்கள் மீட்பாமன். அதே அந்த கேஸ்ல அதிபரும் இன்னொரு ஆசிரியரும் இப்போது விளக்கமறியல் இருக்கிறார். ரைட்டா? ஏன் அந்த மாணவர்கள் அந்த நேரம் கொண்டு போனது மட்டுமில்லாம அனுப்பிவிட்டது, பாதுகாப்பு இல்லாத முறையில் அவை அனுப்பினது என்ற கேஸ் இப்ப போய்கொண்டிருக்கு. பாதிக்கப்பட்டோருக்கு உதவுங்கள், புலம்பெயர் தமிழர். ஓகே, அந்த டென்ஷன் ஆகுறாங்க. தற்காலிக வாகன இலக்க தகடுகள் 15ஆம் தேதியோடு காலாவதி என்று சொல்லி ஒரு செய்தி. மட்டக்களப்பில் தரைவழி போக்குவரத்துகள் பாதிப்பு, வெள்ள அழுத்தத்தில் 15,900 குடும்பங்கள் நெருக்கடியாமன். கிழக்கின் முதுசம் வேதாந்தி சேகு இசத்தீன் காலமானார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். அவ்வளவு செய்திதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஒருவன் பத்திரிகை செய்திகள். ஓகே, வீரகேசரி பத்திரிகை வந்திருக்கேன். சீரற்ற காலநிலையால் 4 லட்சம் மக்கள் பாதிப்பு, 12 பேர் உயிரிழப்பு, 5 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இதுதான் எல்லா பத்திரிகை செய்திகளாகவும் இருக்கிறது. காரிதீவு மாவடிப்பள்ளி அனர்த்தம், 5 மாணவர்களின் உடலங்கள் மீட்பண்ண. நெற்பயிர் செய்கை 44,800 ஏக்கர் பாதிப்பு, விவசாயத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கேன். இப்ப நெற்பயிர் செய்கை பாதிக்கப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு அரிசி தேவைப்படுகிறது. எனவே அதைத்தான் ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தீங்க தானே, அதாவது தற்காலிகமாக கொண்டு வர போறாங்க அரிசி. ஆனா தொடர்ந்து இறக்குமதி செய்ய மாட்டோம், தற்காலிகமாக இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக இறக்குமதி செய்யறோம். அதுக்கு பிறகு சாதாரணமாக இங்கே உற்பத்தி பிறகு நாங்க சாதாரணமாக தன்னிறைவடைந்தவுடன் அதை நிப்பாட்டிட்டோம். ஓகே. பெற்றோருக்கு அறிவித்த பின்னரே உளவு இயந்திரத்தில் மாணவர்களை அனுப்பினோம். நிந்தவூர் ஹாசிபுல் உலூம் அரபு கல்லூரி நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கு. அறிவிச்சிட்டம் பண்றதுக்காக விடையலாதானே, அறிவிச்சிட்டம் பண்றதுக்காக சும்மா பாதுகாப்பு இல்லாம அனுப்பலாதானே. என்னங்கோ கதைக்கிறீங்க? உயர்தர பரீட்சை டிசம்பர் 4ஆம் தேதி மீள ஆரம்பம், புதிய அட்டவணை 7ஆம் தேதி வழங்கப்படும், பரீட்சைகள் ஆணையாளர் சொல்லியிருக்கிறார். இலங்கை சீன உறவுகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும், சீன தூதுவர் சபாநாயகரிடம் வலியுறுத்தாமன். சேகு இசதீன் காலமாகி இருக்கிறார். ஜனாதிபதி உலக வங்கி குழுமத்தின் தலைவருக்கிடையில் சந்திப்பு, வடக்கு கிழக்கு கல்வி சுகாதாரத்துறைகளை மேம்படுத்துவது குறித்து கவனம். ரணிலின் இணக்கப்பாடியை தொடர்ந்தும் நடைமுறையில் பேராசிரியர் சரித்த ஹேரத் சொல்லியிருக்கிறார். மாவீரர் தினத்தை வருகிறவர்களோடு எப்படி அனுஷ்டிக்க அனுமதிக்கலாம்? ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கேள்வி. எப்படி ஆக்கள் அதான் விட்டு இருக்கிறோம், சரியா? மறக்காதீங்க. தமிழன் பத்திரிகை என்ன? சீரற்ற காலநிலை தொடர்கிறது, 12 பேர் உயிரிழப்பு, 4,177 4,107,707 பேர் பாதிப்பு. மொத்தம் 8 லட்சம் இருக்கா?
அப்ப நான் இங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க 4,07,707 சரி. சரியா மறந்துடாதீங்க. ஓகே, உயர்தர பரீட்சை தொடர்ந்தும் டிசம்பர் 3 வரை ஒத்திவைப்பு, 4 மீள ஆரம்பம், நேர சூசியிலும் மாற்றம். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த நேர சூசி ஞாபகம் டைம் டேபிள் அருமை. ஜனாதிபதி மற்றும் உலக வங்கி தலைவருக்கு சந்திப்பாம ரத்தினபுரி மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் தீவிரம். ரைட், கொழும்புல நாங்க இருக்கிற ஏரியாலாம் எலி நடந்து தெரியும். நிறைய எலிதான். இப்ப எலி வந்து சாதாரணமா பயம் எலி இப்ப புலி ரேஞ்சில நடக்குது ஆக்கணுக்குள்ள. சரியா, அதுவும் அடிபட்டாலும் போடா தள்ளி அந்த மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி போய் கொண்டிருக்குது. அப்படி கிடக்கு கொழும்பு நிலவரம். எலி நீங்க வந்து சாப்பாடுகள்ல வாய வைக்காம எல்லாம் பாத்துக்கொள்ளணும். தயவு செய்து அது வீடுகளுக்குள்ள நீங்க பிளங்குற ஏரியாக்களுக்குள்ள வராத மாதிரி பாத்துக்கொள்ளுங்க. அது சும்மா ஆள் இல்ல. அர்ச்சுனா மீதான பிடியானகை மீளப்பெற உத்தரவா பெற்றுட்டாங்க. ஐயோ, எத்தனை வேலை செய்யறாரு. திருட்டில் சிக்கிய லண்டன் கணக்காளர் என்று சொல்லி ஒரு செய்தி ரணிலின் பாதையில் செல்கிறது. அரசாங்கம் சாடுகிறார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. வெளிநாட்டு நிதி தரப்படுத்தலில் இலங்கைக்கு தரம் உயர்வு, மூடிஸின் நிறுவனத்திடம் இருந்து சாதகமான அறிவிப்பு. உள்ளூராட்சி தேர்தல் இந்த மாதம் அறிவிப்பாம எப்ப நடக்கும் சொல்லி சொல்ல போயினும் ஒரு மீட்டிங் கொண்டு போட்டு. சரியா, இப்படி இருக்குது பாத்தீங்களா. அடுத்த வருட ஆரம்பத்தில் நடக்கும் தானே சொல்லப்பட்டது. தங்கமணி விலகிடும். தினக்குரல் பத்திரிகை. கஞ்சக்குடிச்சாறு மாவீரர் துயிலும் இல்லத்தில் கஜேந்திரகுமார் எம்பியோடு போலீசார் முரண்பாடு, மக்கள் மீதும் கடுபிடி. ஒன்னும் சொல்ல வழி இல்ல. வெள்ளத்தில் உளவு இயந்திரம் அடித்து செல்லப்பட்டதில் காணாமல் போனவர்களில் மேலும் பல சடலங்கள் மீட்பு என்ற செய்தி தினக்குரல் வந்திருக்கின்றன. புதுச்சேரியில் கரையை கடக்கும் சாத்தியம், வடக்கு கிழக்கில் பெங்கால் புயல் அச்சுறுத்தல் தணிந்தது, எனினும் கடும் மழை தொடரும், கடும் காற்று வீசுமா. விபத்து நடக்க காரணம் என்று சொல்லி அரபு கல்லூரி நிர்வாகம் சொல்லி இருக்காம. மாணிக்க கங்கையில் வெள்ளப்பெருக்கு, செல்லக்கதிர்காமம் நீரில் மூழ்கி இருக்கிறது. செல்லக்கதிர்காமம் சும்மாவே ரொம்ப தாழ்வான பகுதி. அதுல வந்து இப்ப மாணிக்க கங்கையெல்லாம் நிரம்பி கோயில் முக்காவாசிக்கு நிக்குது. அவ்வளவு தண்ணியா கிடக்குது. எனவே நீர்நிலைகள்ல கால வைக்கிறது போறது அவதானமாக இருங்க. கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர் முருதொட்டுவை ஆனந்த தேரரை உடன் நீக்கவும் ஜனாதிபதியிடம் மாணவர் ஒன்றியம் கோரிக்கையா. ஜனாதிபதி உலக வங்கி தலைவர் கலந்துரையாடல் என்ற செய்தி வந்திருக்க. அர்ச்சுனா எம்பி நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மனுஷ 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இருக்கிறார் சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கு. தினகரன் என்ன சொல்லுது டக்குன்னு பார்த்துட்டு தினகரன் பத்திரிகை என்ன, யுத்தத்தில் உயிரிழந்தோருக்காக கொட்டுமலைக்கு மத்தியிலும் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல், யாழ் வெள்ள அனர்த்தங்கள் கண்காணிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூய கொந்தா ஹெலியில போய் பார்த்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை. சிரேஷ்ட அரசியல்வாதி இசதீன் நேற்று காலமாக இருக்கிறார் என்ற செய்தி இதிலேயும் வந்திருக்கேன். சீரற்ற காலநிலையால் 12 பேர் உயிரிழப்பு, தரமற்ற தடுப்பூசி கொள்வனவு, பந்துல நிமால் கஞ்சன நேற்று சிஐடியில் வாக்குமூலம் பதிவு. சாகித்ய ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி செய்யப்படுகிறது ஒரு செய்தி வந்திருக்கேன். அன்னலட்சுமி ராஜதுரை என்று சொல்லி தமிழுக்கு மிகப்பெரிய அளப்பரிய சேவையாற்றிய ஒரு அம்மா, எழுத்தாளர், அதே மாதிரி ஒரு தமிழ் துறையில் முக்கியமானவர். அது மட்டும் இல்லை, ஜினதாச திசன்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து சிங்கள துறையிலும் ஆங்கில இலக்கிய துறைக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக வால்டர் பெரேராவுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்க கௌரவிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமானது. கந்தர் என்ன கந்தர் லீவா? கந்தர் இருக்கிறாரு, நான் அடிக்கடி மறந்து போறேன். கந்தர் நாங்க ஆர்வமா பாக்குறோம் தானே. இன்னைக்கு கந்தர் என்ன சொல்லியிருக்காரு? கந்தரும் என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த மென்டாலிட்டியும் கந்தர் மென்டாலிட்டியும் உண்டு. உங்களோட அப்பா மாதிரி? அப்பா மாதிரி இல்ல, என்ன மாதிரி. என்ன நான் கதைக்கிறோன்னா அதான் அவரும் கதைக்கிறார். லண்டனில் இருந்து வந்தவருக்கும் அப்படி ஒரு திருட்டாசை இருந்திருக்குது. ஆசைதானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். அந்த பெரிய களவொன்று நடந்திருக்கு தானே, அந்த கேஸை பற்றி கந்தர் கதைச்சு. ஓகே, இந்த மாதிரி செய்திகளோடு இன்றைக்கு நான் போறேன்னா நாளைக்கு மீண்டும் வரமாட்டேன். திங்கட்கிழமை வந்து உங்களை நான் சந்திப்பேன். பாதுகாப்பாக இருங்க. சந்திப்போம். You too. Bye bye. நன்றி.